டிராஃபிக், ஆனால் ஏன் டிராஃபிக்னு தெரியல. திருச்சி வந்துட்டு சாப்பிட வந்துருக்கோம். டைமுக்கு வந்து 1:30. குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு நாம் ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஆக்சுவலி வாகமன் போகிறோம். வாகமன் என்னது? ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ முஃபித் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இன்றைக்கி சென்னையிலேருந்து நம்ம தேனி போயிட்டு அங்கேருந்து வாகமன் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் மதுரை வந்து திருப்பி சென்னை வர போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. திருச்சிராப்பள்ளி, மதுரை, பொடி. எனக்கு தெரிஞ்சு முஃபிட்டு மத்தியானம் தான் கிளம்ப போகிறோம். நம்ம அவனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடும் போல. மதுரை தாண்டி போனோடனே முஃபித்து கால் பண்ணுறோம். ரெசார்ட் நம்மளுக்கு இருக்கு. செக்இன் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு செக்இன் பொறுமையாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாண்டர் சைக்கிள். இந்த ட்ரிப்பை நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு கால்வாசி தூரம் வந்துட்டோம். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக திருச்சி ஹைவேல லஞ்ச் பண்ண போகிறோம். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தேனி போகிறோம். வாங்க போகலாம். கொள்ளிடம் ரிவர் எவ்வளோ வத்தி ஏதோ பாலைவனம் மாதிரி இருக்கா. அப்படியே காவேரி மட்டும்தான் தண்ணி ஓடிட்டு இருக்கோம் காய்ஸ். நாங்கள் இங்கே ஒரு அரை மணி நேரமாக மாட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக டிராஃபிக், ஆனால் ஏன் டிராஃபிக்னு தான் தெரில. இன்ச்சான் நகர்ந்து இப்போ தான் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம், போய் சேர்ந்துடும். பார்க்கிங் இருக்கா? பார்க்கிங் திருச்சிக்குள்ளே வந்த உடனே எங்கள் கண்ணில் பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த அப்பத்தா உணவகம். இங்கே தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக திருச்சி வந்துட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோம். டைமுக்கு வந்து 1:30. ஹாய் புல். ஹாய் புல். ஹாய் புல். ஹாய். செம்ம பசிங்க. வந்த உடனே எல்லோரும் ஆளாளுக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் தங்கச்சி வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சையத் அண்ட் ஆலி அவங்க 2 பேருமே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மீல்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த நான்வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவியும் பீஸோடு வரும். அதுவும் கிராப் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ரசம், பொரியல், அப்புறம் வந்து ஸ்வீட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு இருந்துச்சு. அண்டு டேஸ்ட்டுமே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி ஹைவே எடுத்த உடனே கொஞ்சம் தூரம், அதாவது தேனி கிட்ட வரும்போதே கிளைமேட் மாறிடுச்சுங்க. மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைட்டாக. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மவுண்டன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. கிளைமேட்டும் எங்களுக்கு ரொம்ப கூலாக அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. ஃபுல்லாக க்ளவுடியாக மிஸ்டியாக அங்கங்கே வந்து தூரிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியே பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிவிட்டு
எங்களுக்கு அந்த ரைடு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள்லாம் விண்டோஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு ஜாலியாக அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தேனிக்கு வர்றது. ஃபைனலி கைஸ், ஒரு வழியாக தேனியில் இருக்கிற போடி நாய்க்கூர் வந்துட்டோம். இங்கே தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அண்டு இங்கே எங்களுக்காக இந்த ரெசார்ட் புக் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் இந்த ஒரு ரெசார்ட் பேர் வந்து பெப்பர் கார்டன் ரெசார்ட்ஸ். இது ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொடைக்கானல் மலை, இன்னொரு சைடு மூணார் மலை, 2 மலையுமே தெரியும். அண்ட் இந்த கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்கள் மண்டபத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆக்சசிபிளாக இருந்துச்சு. அண்ட் இங்கே ரூம்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்மே ரொம்ப பொலைட்டாக எது கேட்டாலுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 103 இருக்குது. நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ரெஸ்ட் எடுத்து ரெடியாக ஆரம்பித்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் இருக்குது ஈவினிங். ஈவினிங் மாப்பிளையும் எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டார். அவருக்கும் இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எல்லோரும் ரெடியாகி ஹல்திக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். வாங்க ஹல்தியில் மீட் பண்ணலாம். கைஸ், இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஹல்தி, நாளைக்கு வந்து வெட்டிங், அதாவது நிக்கா. இது வந்து முஸ்லீம் வெட்டிங். இது வந்து என் ஃப்ரெண்ட் புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டு. இந்த இடம் வந்து அந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. லைட்டாக தூருது. சன்செட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. நம்ம போயிட்டு கார் டெக்கரேட் வேறு பண்ணணும். இந்த இடத்த பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. சரி வாங்க, இப்போ நம்ம போயிட்டு கார் டெக்கரேஷன் பண்ணலாம். கார் டெக்கரேட் பண்ணலாம். 1 hour later. Still processing. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கத்திரிக்கோல அங்கே இருக்காங்க. இது வந்து இந்த சூப்பர் பார்த்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாக போட்டு மேலே இருக்கும். ஓகே, say hi to camera. Anya. Guys, நாங்கள் வந்து போமா கிளம்புறோம் guys. இங்கே வந்து ஒரு ஹல்திக்கான நிபந்தனைகள் எதையுமே கட்டுப்படுத்த மாட்டாங்க இங்கே. அதனால் நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோம். Approximately 10 hours later.
அந்த சிம்பு பாட்டு பாடாம விடுங்க சிம்பு பாட்டு பாடுங்க. சிரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு பழகிட்டு இருக்காங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்